Hi, my dear subscribers and viewers. முன்னாடியெல்லாம் இன்டர்நேஷ்னல் அரசியல், இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அடிக்கடி நம்மளை வந்து சந்திக்க வச்சுட்டு இருந்துச்சு. அது வந்து நம்ம தலைவன் ட்ரம்ப்புக்கு வந்து அந்த கிரெடிட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம முன்னாடி கூட நிறைய வீடியோஸில் கூட நம்ம சொல்லியிருப்போம், ட்ரம்ப் இருக்கிற முடிக்கும் நம்ம அஸ் அ குரூப், அஸ் அ ஃபேமிலி மீட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ அதையும் தாண்டி இப்போ இந்த கரூர் விஷயங்கள், டிவிகே விஜய் அவர்களோட பரப்புரை, மாநாடுகள், இதுக்கெல்லாம் அப்புறம் இல்லை எலெக்ஷன்ஸ் நியரிங், ஸோ எஸ்பெஷலி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்மளை வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் நியூஸோட வந்து இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் இஸ் மேக்கிங் அஸ் ஸ்பீக் அண்ட் மீட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ வித்தவுட் மச் அடோ மற்ற சேனல்ஸ் மாதிரி நம்ம தேவையில்லாத பேசாமல் கடகடன் வந்து விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்போ டிவிகேல பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள், கோர்ட் வந்து அவங்கள கேட்ட லீடர்ஷிப் இஷ்யூஸ் ஆகட்டும், அவங்க வந்து திருப்பி என்னென்ன சப்போர்ட் சிபிஐ வேணும்னு சொன்னது, அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் மறுத்தது, ஏன்னா தனியாக வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணி அது இதுவாகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், என்டிஏவோட இன்வால்மெண்ட், தேர் ரிப்போர்ட்ஸ், எவ்ரிதிங். இப்போ ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே விஜய் அவர்களோட கட்சி வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை வந்து மீட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. நேராகவும் போயிட்டு வந்து ஒரு பெர்மிஷன் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் யூ கேன் கோ அண்ட் கிவ் இட் டு யுவர் அங்கே இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தா கூட உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே வந்து அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன எப்படி வந்து டிவிகே வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு கல்யாண மண்டபத்தில் வெறும் பாதிக்கப்பட்ட இந்த கரூர் விக்டிம்ஸோட ஃபேமிலிஸையும், அந்த கரூர் டிவிகே நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லைங்களா, ஆர்கனைசர்ஸ், அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிளஸ் ஒய் செக்யூரிட்டி, எப்பயுமே விஜய் அவர்களுக்கு அந்த ஒய் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒய் செக்யூரிட்டி பீப்புள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ட வந்து பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தட் திருப்பியும் ஒரு அசம்பாவிதமோ ஏன்னா இவ்வளோ பேரை விஜய் பார்க்க வரும்போது அங்கே நிறைய எமோஷனல் கனெக்ட்ஸ் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம். அது மாதிரி எதுவும் நடக்காம வெறும் அந்த ஃபேமிலிஸை வந்து மட்டும் பார்த்து அவர் பேசணும்னு நினச்சிருக்காரு. நடுவில் வந்து இந்த எல்லா ஃபேமிலிஸ் கூடயுமே அவர் வந்து ஃபோன்லேயும் வந்து பேசியிருக்காரு. அந்த டைமில் விஜய் ரொம்ப எமோஷனல் ஆகி, நான் தான் உங்களெல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்கன்னு சொன்னனேம்மா, இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு, பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும் இந்த கூட்ட நெரிசல் பற்றிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வரும்போது எப்படிங்க வந்து பார்க்காம இருந்திருக்க முடியும் அப்படி. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் ஹாஸ் காட் டிரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் விஜய் அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபியூச்சர் விஜய் கட்சியினர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே இருக்க விக்டிம்ஸ் ஃபேமிலிஸ் வந்து நடந்த டெலிஃபோனிக் வீடியோ கால் ஆஸ் பர் த சோர்சஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கொடுக்குறேன்னு சொன்ன 20 lakhs per ஃபேமிலி, இந்த டிசீஸ் ஃபேமிலி, இது வந்து கரெக்டாக அந்த டைம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போதா என்னன்றது தெரியாது. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய இவெண்ட்டாக இருக்கும். அவர் என்னதான் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக திஸ் இவெண்ட் வில் பி அவங்க லைம்லைட்லேருந்து இதை வந்து ஒரு பயங்கர ப்ரைவேட் இவெண்ட்டாக அவங்களோட எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்படி தான் நடக்கும். டாவிகாவோட அந்த ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு பெரிய ஹாலில் வச்சு அந்த எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை கன்ஃபைன்டாக பண்ண முடியுமா? பிகாஸ் திஸ் இஸ் தி டிசீஸ்ட் 41 ஃபேமிலிஸ் who have lost their family members வந்து வர ஒரு எமோஷ்னல் இவெண்ட். இப்போ அது பயங்கரமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆக போதா, இல்லை இது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றது தாவாக்கா தான் வந்து முடிவெடுக்க போகிறாங்க. இது ஒரு சைடு. இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ் வந்து பயங்கரமாக வந்து தாவாக்காவோட சப்போர்ட்டிவாகவே கொஞ்ச நாளாக மாறிட்டு இருக்காரு, நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது கூட திமுகவை தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து, நாங்கள் வந்து இந்த வேலுச்சாமி இந்த இடத்துல வந்து கட்சி மாநாடு நடத்தணும் போது கொடுக்கல, இப்போ இவனும் இந்த கட்சிக்கு மட்டும் எப்படி கொடுத்தீங்க, எங்களுக்கே வந்து போதிய சப்போர்ட்லாம் அவங்க பண்ணல, நாங்கள் பேசும்போது அந்த ஆம்புலன்ஸ் அடிக்கடி வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, விஜயோட
கட்சி மாநாட்டில் வந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சாதகமாக பேசுகிற மாதிரி தான் வந்து இபிஎஸ் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது விஜய் வந்து 2 விதமான எதிரிகளாக வந்து தமிழக அரசியலை வந்து பிரிச்சார். பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான சூட்சமமான ஒரு வெரி வெரி ஸ்மார்ட் கிளவர் மூவ் பை விஜய்ன்னு சொல்றாங்க சில பேர். பட் we cannot anticipate what is in his mind and what is TVK's master plan or master game, or அவங்க என்ன மோட்டோவோட வந்து இந்த இந்த அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்றதை நம்ம காலங்காலமாக தலைமுறைக்கு தலைமுறையாக பல அரசியல் டிகேட்ஸில் பார்த்துட்டு வரோம். இன் ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல். ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படி தான். அப்போது அவர் 2 விதமாக பிரிக்கிறார். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள்னு பிரிக்கிறார். அப்போ கொள்கை எதிரிகள்னு அவர் சொல்றது வந்து அதிமுகன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்போ வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம், கரெக்டா? ஏன்னா கொள்கையில தான் எதிரி, அரசியல் கூட்டணி வச்சுக்கலாம். அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அப்ப அரசியல் பார்வையில எனக்கு அவங்க எதிரிங்க, ஆனா கொள்கை வழியில வந்து அவங்க கூட வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அது மீனிங் ஆகுது. அப்போ பிஜேபி கூடயும் ஒரு கூட்டணி வச்சுக்க ஓகேவா? ஸோ நிறைய கேள்விகள் எழும்புது. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவாகா, ஏடிஎம்கே, பிஜேபி த ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது தான் வந்து இப்போ தவாகா தொண்டர்களே வந்து பேசுறாங்கன்றது வந்து நிறைய செய்திகள் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தவாகா வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்ல திமுக வச்சு செஞ்சாங்க அவங்கள. அந்த டைம்ல வந்து அதிமுகவும் பிஜேபி எல்லாம் வந்து நிறைய அவருக்கு வந்து ஃபேவரபிள் சப்போர்ட்டிவா அப்படியே ஃபுல் கம்ப்ளீட் டைரக்டா பேசலன்னா கூட ஆதரவாக தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய்க்கு வந்து அவரோட சினிமா துறை நண்பர்களே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாத இடத்துல இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே மெம்பர்ஸ் தான் வந்து அவருக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பரப்புரையில வந்து இபிஎஸ் அவர்கள் ரீசெண்டாக வந்து சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும், நிரந்தர கூட்டணி வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். அது விஜய் அவர்களுக்கு தான் அவர் சொல்றாருன்றது எல்லாருக்குமே புரியுது. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது கண்டிப்பா ஏடிஎம்கேவோட தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு பயங்கர வலுவான ஒரு கூட்டணி அப்படின்னுட்டு கூட்டத்துல வந்து அவர் வந்து கை காட்டுறாரு. அங்க பாருங்க கொடி பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவர் சொன்ன உடனே பயங்கர ஆரவாரம். அப்படியே ஃபுல் ஏடிஎம்கே மெம்பர்ஸும் அப்படியே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி சேரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா தவாகாவோட கொடி வந்து அங்க பறக்குது. ஸோ வலுவான கூட்டணி அமையும், அது தவாகாவோட தான்றது வந்து அவர் வந்து ஓப்பன் டிக்ளரேஷனாவே அங்க சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களே இந்த கரகோஷம் உங்கள் காதுகளை துளைக்கும் அப்படின்றார். இந்த சவுண்ட் வந்து உங்க இயர்ஸ் வந்து டெஃபன் ஆக்குற அளவுக்கு வந்து இந்த கரகோஷம், இந்த அலையன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது வந்து அவர் இது பண்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து யார் அந்த கட்சி உறுப்பினர் கொடியாட்டினதுன்னு எடுத்து பார்த்தா அந்த ஃபன்னி நோட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷர்ட்லேயே வந்து ஏடிஎம்கேவோட பேட்ச் மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஏடிஎம்கே பீப்புளே தவாகா கொடி எடுத்து ஆட்டினாங்களான்றது செகண்டரி. ஸோ தட் இஸ் ஆன் த லைட்டர் நோட். பட் ஓப்பன் டிக்ளரேஷன் பை தி அப்போசிஷன் லீடர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓப்பனாகவே வந்து இபிஎஸ் வந்து சொல்லிட்டார், இதுதான் வந்து கொடி பறக்குது பாருங்கன்னா இட்ஸ் ஓப்பன் டிக்ளரேஷன். பட் இப்போ தவாகா இருக்கிற நிலைமையில அவங்க வந்து தனிச்சு நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம், எங்க கூட யாராவது கூட்டணி சேர்ந்தா நாங்க தான் மெயின் முதன்மை கட்சியா இருப்போம், எங்க கூட யாராவது கூட்டணி சேர்ந்தா சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருந்தாரே தவிர இப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் நாங்க வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்கலன்னு சொல்ற மாதிரி எல்லாம் அவர் நார்மலா இருந்தா சொல்லிக்கலாம். அரசியல் இந்த கரூர் பிரச்சனையில இருந்து அவங்க முதல்ல வெளியில வரணும். அப்போ இப்போ இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே, அதனால நேரா பவச்சுப்பாங்களான்னு தெரியாது. பிளஸ் நான் சொன்ன மாதிரி கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து 2 இடத்துலையுமே ஒரு இடத்துல இந்த எதிரிக்கு இவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம், அந்த எதிரிக்காக இந்த இதில் வந்து கூட்டணி வச்சுக்கலான்னு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான் இப்போதைக்கு ரொம்ப பிரகாசமா பாசிபிலிட்டிஸா தெரியுது கூட்டணியில தவாகா கூட சேர்ற மாதிரி. இது ஒரு சைடு. ஸோ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் ஸ்டைல்லேயே வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்பீச்சா கொடுத்திருந்தார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வந்தது என்னன்னா, ஏன்னா நடுவில் வந்து ராகுல் காந்தியும்
விஜய் அவர்களும் வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஒன்று பேசியிருந்தாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சைட்லேருந்தே வந்துருந்துச்சு ஆத்தென்டிகேட்டடாக. அவங்க வந்து தே கேவ் ரிலீஸ். அப்போது அதை மீன் பண்ணி தான் வந்து உதயநிதி சொன்ன மாதிரி தான் வந்து புரியுது. ஜென்ரலாக பார்த்தா கண்டிப்பாக வந்து கை வந்து நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்றத ஒரு காங்கிரஸோட சின்னத்தை மீன் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று ஒரு மெயினாக வந்து சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி பிஜேபி வந்து இபிஎஸ் பழனிசாமி ஒரு அடிமையை வச்சு தான் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இதில் வந்து இன்னியும் மேற்கொண்டு நிறைய அடிமைகளையும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. நிறைய அடிமைகள் ஃபியூச்சரில் கிடைப்பாங்க. அவர் யாரை சொல்கிறாரு நமக்கே தெரியுது. நிறைய அடிமைகள் ஃபியூச்சர்லையும் கிடைப்பாங்க. ஆனால் கருப்பு சிவப்பு டிஎம்கே கட்சி இருக்க முடிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை உள்ள என்ட்ராகிறது இல்லை, தமிழ்நாடு மண்ணை கூட தொட முடியாது பிஜேபினாலன்றது இவரோட டிக்ளரேஷன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அந்த பேச்சில் வந்து அந்த ரைட்டர் நோட்டில் சொல்லியிருப்பார். ஸோ பிஜேபி வந்து அடிமைகளை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள பூந்தணும்னு பல வருஷமாக அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் டிஎம்கே இருக்கிற முடிக்கும் நடக்காது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் எலெக்ஷனில் பிஜேபி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது. ஸோ ஃபியூ வீக்ஸ் அந்த எலெக்ஷன் இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வித் விகரஸ். ஏன்னா திஸ் இஸ் த டைம் தாவாக்கா ஓட்டை பிரிக்கும் மேஜர் லெவலில். விஜயகாந்த் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ தாவாக்கா கண்டிப்பாக ஓட்டை மேஜர் லெவலில் பிரிப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தாவாக்கா கூட சேர்ற கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணியாக இருக்கும். But this is the time BJP will try to utilize, and தாவாக்காவும் இந்த அடி வாங்கினதுனால இதில் ஜெயிச்சே ஆகணுன்ற சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்போது பாஜக ஃபுல் அண்ட் ஃபுல் பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. ஏன்னா தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா 234 243 இதுதான் வந்து பீகார் தமிழ்நாடுக்கான தொகுதிகள் டோட்டலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஸோ அங்கே என்ன அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணாங்களோ பிஜேபி அதான் இங்கேயும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தாவாக்காவும் இந்த எலெக்ஷனில் அவங்க தோத்துட்டா டிஎம்கே கூட அவங்க சர்வை பண்ணுறது நெக்ஸ்ட் 5 years எவ்வளோ டஃப்ன்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக பல வருடங்கள் காத்திருக்கிற ஏடிஎம்கே மிஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் அலையன்ஸ் தே பீன் லுக்கிங் ஃபார். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசியல் வந்து பல களங்களாக பிரிஞ்சு அரசியலோட ரியல் கேமே வந்து இனிமேல் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் 4-5 months நம்ம பார்ப்போம். ஸோ ஏகப்பட்ட மூவ்ஸ் விஜய் எடுக்கிற மூவை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசியலோட ஃபேட் வில் பி டிசைடட்ன்றது பல ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் அவருக்கு அப்போசிஷனும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவருக்கு வர சேலஞ்சஸ், அவருக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக இருக்குது. ஸோ அந்த கரூர் இன்சிடென்ட் விக்டிம்ஸ் அவர் எப்படி டீல் பண்ணி மெச்சூர்டாக வரப்போறாருன்னும் போது இப்போவே அவருக்கு வந்து கரூரில் இருக்கவங்களே ஆதரவாக வந்து பழைய மாதிரி வந்து பரப்புரையில் நாங்கள் விஜய் பேசுகிறத பார்க்கணும், எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகாதீங்க. ஏன்னா அவ்வளோ அழுது பேசியிருக்காரு இந்த விக்டிம்ஸ் கூட அவர் வந்து ஃபோனில் பேசும்போது. அப்போ நேரில் பேசும்போது அவர் இன்னும் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆவார். ஏன்னா என்னால் தான் இது நடந்துச்சுன்றதுனால அவருக்குமே இந்த மாதிரி ஒரு பழிகள்லாம் வந்து ரொம்ப புதுசு அரசியல் காலத்தில். அதனால் கண்டிப்பாக விஜய் இந்த கரூர் விக்டிம்ஸோட மீட்டுக்கு அப்புறம் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பயங்கர வேகமாக அவரோட லைவ் வீடியோலையுமே சொல்லியிருப்பார் எழுந்து வருவாருன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரமாக வந்து தாவாக்கா பயங்கர சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த சைலன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது டு அப்சர்வ் who are their enemies, who are their friends, what should be their move, how to move and where to move. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இனிமேல் தான் வந்து அனாலிசிஸ் மோடில் இருக்காங்க. ஸோ இனி வந்து they will bounce back very vigorously. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இப்போதைக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் எடுக்க முடியாது. நீங்கள் அஸ் மை சேனல் வியூவர்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இதில் எத்தனையோ தாவாக்கா நண்பர்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, திமுக நண்பர்கள் பார்ப்பீங்க, அதிமுக நண்பர்களும் இதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ நம்ம காமன் மேன், நம்ம அந்த கட்சியில் ஒரு அப்சர்வர்ஸாக தான் இது வந்து பேசுகிறோமே தவிர எந்த முடிவையும் நம்ம மாற்ற போகிறதில்ல, எந்த கருத்தையும் நம்ம வந்து இங்கே வந்து திணிக்கிறதும் இல்லை, பதிவு பண்ணுறதும் இல்லை. ஜஸ்ட் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் thoughts, ideas and happenings which is revolving around us locally and internationally. So that is our contention of meeting
யூ மீட்டிங் மீ அண்ட் ஐ எம் மீட்டிங் யூ ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இந்த அரசியல் களம் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் 4-5 months, எந்த மூவ் யார் எப்படி பண்ணா, எந்த அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா தமிழ்நாடுக்கு நல்லதுன்னு நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுறீங்கன்றத உங்கள் கருத்தை தெரிவிங்க. ஸோ விச் வில் பி என்கரேஜிங் ஃபார் மீ ஆல்சோ டு கம் அவுட் வித் more informative videos and more informative discussion than a gossip talks. So until next time, take care friends, good luck, thank you.